Assalamualaikum everyone. Welcome back to my new comedy videos. चलो நீ என்ன பண்ற? நான் இன்னும் என் பேர் சொல்லல. சொல்லு. சந்தோஷ். நல்லா இருக்கு. என் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? ஹாசினி. நல்லா இருக்குல்ல? சித்தி நேத்து எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. நீ என்னடி பண்ண? கரண்ட் இருக்கான சுண்டு விரலால தொட்டு பார்த்தேன் சித்தி. லூசாடி நீ. சுண்டு விரல் சின்னது, நடு விரல் தான் பெருசு. நீ அதால தொட்டு பார்த்திருக்க வேண்டியதானே? ஆமா சித்தி, இது கூட எனக்கு தெரியாம போச்சு. இப்பயாவது தெரிஞ்சுக்கடி. உங்க ரெண்டு பேருக்கும் ஆயுசு 100 டி. ஏன்? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? என்ன பேசுனீங்க? இன்னைக்கு முட்டாள்தனமா அத பத்தி தான். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. உலகம் தெரியாத எங்க அப்பா, ஊரையே வித்துருவாங்க எங்க அம்மா. இவங்களுக்கு மூத்த பையன் நானு, பீத்த பொண்ணு ஈமாவாரி. சரி, அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு? தெரியாது. இது கூட தெரியல. முதல்ல உலகத்து மேல கவனத்தை செலுத்து. சரிடி, பக்கத்து ஒரு பரிமளம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ புருஷன் மேல கவனத்தை செலுத்து. ஏன்டி சோகமா இருக்க? நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கியா? அதான் நம்ம பண்ணையிலே இருக்க, அடிச்சு ஆக்க வேண்டியதானே. நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா? பரவாயில்ல, இந்த அறிவாளியால நமக்கு ஆயுள் அதிகமா இருக்கு. ஏய், என்ன நின்னு பாக்குற? ஏங்க எனக்கு வயிறுலாம் எரியுதுங்க. வயிறு எரியுதா? கண்டதை திங்காதுன்னு சொன்னா கேக்குறியா? ஏங்க அது இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி 10,000த்துல புடவை எடுத்திருக்காங்கங்க. அண்ணாச்சி பழைய நோட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? ஸ்கூல் முடிஞ்சாலே எனக்கு இது ஒரு பெரிய தலைவலி. காலையிலேருந்து 40 பேர் வந்து கேட்டு போயிட்டான் உன்ன மாதிரி. அண்ணாச்சி பழைய நோட்டு இருக்கு, புக்கு இருக்கு. எனக்கு கடை இரும்பு கடை இல்லம்மா, மல்லிகை கடை. போய் இரும்பு கடையில் போடுங்க போங்க. பழைய இரும்பு கடை அங்கே வச்சிருக்கான் ஒருத்தவன். போ. சரி சரி, கோவப்படாதீங்க அண்ணாச்சி, அரியா புள்ள தெரியாம கேட்டுட்டோம். எத்தனை பேர் தான் நானும் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஏண்டி அது உள்ள காசு கடக்கட்டுமேனு விட மாட்டியா? எப்போ பார்த்தாலும் அதை நோண்டி 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 எடுத்துக்கிட்டே இருக்க. அதுக்கு காசே அது உள்ள போடாமல் இருக்க வேண்டியதானே? என்னங்க இப்ப காசு தேவைப்படுதுங்க. தேவைப்படுதுன்னா நீ வச்சிருக்க காசு செலவு பண்ண வேண்டியதானே? அது உள்ளேருந்து எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எடுத்துட்டு என்னங்க உண்டியில் சும்மா இருக்கக்கூடாது, அதாவது பாக்கெட்டில் இருக்கிறத போடுங்கன்னு சொல்ல வேண்டியது, நான் போட வேண்டியது, நான் போனதுக்கு அப்புறம் நீ நோண்டி எடுக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு உனக்கு. சரி சரி கத்தாதீங்க, இப்ப உண்டியல் காலியா இருக்கு, உங்க பாக்கெட்ல இருக்கிறத போடுங்க. எட்டு செருப்பு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஏங்க இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்க்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன் வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த, என் வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணும்போது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு நபருடன் தொடர்பில் உள்ளார், தயவு செய்து காத்திருக்கவும் அல்லது பின்னால் முயற்சி செய்யவும். ஏங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு லாட்டரியில உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னை கடத்திட்டு போனவன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் உன் பொண்டாட்டியை விடுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பண்றது இருக்கட்டும்ல. நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு லாட்டரி தானே விழுந்திருக்குன்னு சொன்னேன், ஆனா எனக்கு இங்க 2 லாட்டரி விழுந்திருக்க. 2 லாட்டரியா? ஒரு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, இன்னொரு பக்கம் என்னை கடத்தி. ஏங்க எனக்கு உடம்ப குறைக்கணுங்க, பாருங்க குண்டாயிட்டே போறேன். அதுக்கு ஏதோ வழி இருந்தா சொல்லுங்களேன். சைக்கிள் ஓட்ட 1 மாசத்துல உடம்பு குறைஞ்சிரும். ஏங்க எனக்கு சீக்கிரமா குறைக்கணுங்க, நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன். சித்தி நான் நல்லா டிராயிங் வரைவேன். சூப்பர் டி, ஒரு யானையை வரைஞ்சு வை, பண்ணைக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். சரி சித்தி. என்னடி வரைஞ்சிட்டியா? இல்ல சித்தி. ஏன்டி? யானை ரொம்ப வெயிட் சித்தி, அத வரைஞ்சா ஸ்லேட் உடைஞ்சு போயிடும்ல. யோ இதுக்கு மேல உன் கூட வாழ முடியாதியா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பிரியாணி ஆர்டர் போட்டேன், வேற ஏதாவது ஆர்டர் போடணுமா? இன்னும் 2 ஆர்டர் போடுங்க. அது 1 ஆர்டர் போட்டுக்கோங்க. சரி. சில்லி 1 கிலோ ஆர்டர் போட்டுருங்க. அப்புறம் 7up, அது குடிச்சா நல்லா ஜீரணம் ஆகுங்க, அது 1 ஆர்டர் போட்டுக்கோங்க. போட்டேன். ஆமா, இது என்ன பேக்? ஊருக்கு போறியா? இல்லைங்க, இது பேக் ஜிப்ல பிஞ்சு போச்சு, அதான் இந்த பக்கம் காட்ட பக்கம் தூக்கி போடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேங்க. சரி. நமக்கு சோறு தான் முக்கியம்.
பாப்பா அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம், சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான். என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா? அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு. இங்க வந்தாங்கன்னா தெரியும். மாமா, உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீங்க அங்கேயே இருப்பீங்களா? இங்க வர வேண்டாம். என்னது? எங்க அப்பாவா? அண்ணா ரொம்ப கூட்டமா இருக்கு, எனக்கு 1 கிலோ மட்டன் கறி மட்டும் சீக்கிரமா வெட்டித்தாங்களா? ஏமா என் கையில் அவன் கறி வாங்குறதுக்கு கால் கடை நிற்கிறான். காலில இருந்து வந்த உடனே உனக்கு வெட்டி தள்ளிடுவாங்களா? அப்படி நில்லு. இவர் கல்ல யாரும் கறி வாங்குறீங்க? செத்து போன ஆட வச்சு விற்கிறாரு. ஆகா, வியாபாரத்துக்கு எடுத்து விட்டு போயிட்டால. யாரும் போவாதீங்க, அவ சொல்றது பொய்யே. ஆகா வெள்ளச்சி, இந்த வர ஏறி மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அட இங்க பாரு மாமா, ஒரு புத்தம்புது வீடு, வெயில் அடிக்குது 100, இங்க வேர்த்து கொட்டல பாரு. வேர்த்து கொட்டாதுடி, ஆனா பாம்பு கொத்தும். நீ வாய பொத்தும். அங்க பாரு முட்டை ஏண்டி இங்க விட்ட, தூக்க வருது காகம், எனக்கு வருது கோவம். நிறுத்து. இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? சாம்பார் உப்பு அதிகமா போட்டயா? ஏண்டி நீ சாம்பார்ல அதிகமா உப்பு போட்டதுக்கு என்ன ஏண்டி வந்து அடிக்கிற? அப்பெல்லாம் எதுக்காச்சும் அடிச்சிருந்தா இப்ப எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாளே. இதை சும்மா விடக்கூடாது. அவங்க அப்பன்ட்ட இன்னைக்கு சொல்லி ஆகணும். அண்ணா பட்டை சாதம் என்னென்னலாம் இருக்கு? எல்லா பட்டை சாதமும் இருக்குமா. தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, புளி சாதம் எல்லாமே இருக்கு. உனக்கு என்ன வேணும்? பிரியாணி இருக்கா? வெஜிடபிள் பிரியாணி இருக்கே. வெஜிடபிள் வேணா, மட்டன் பிரியாணி இருக்கா? பட்டை சாதத்துல மட்டன் பிரியாணி வேணுமா? மட்டன் பிரியாணி கடை அங்க இருக்கு பாரு. வாசல்ல போய் நின்று மோப்பம் முடிச்சிட்டு அவன்கிட்ட 3 ரூபா காசு கொடுத்துட்டு போ. பிரியாணி மோப்பம் பிடிக்கிறதுலாம் காசா? இருந்தா எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, கிளம்பு போலாம். அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வரலாம். ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி, திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும். நாளைக்கு என் தங்கச்சி வராளே. நான் நாளைக்கு லீவு போட்டுக்கோனே. நான் சும்மா சொன்னனே. ஏங்க டீ வைக்க போறேன். உங்களுக்கு என்ன டீ வேணுமா? இல்ல, எனக்கு டீ வேணாம். ஏங்க வேணும்னா இப்பவே சொல்லிருங்க. நான் வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கிடைக்காது. வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கிடைக்காதா? ஏன்? வச்சதுக்கு அப்புறம் கேட்டா கொடுக்க மாட்டியா? இல்லங்க, எங்களுக்கு மட்டும்னா தண்ணி ஊத்த மாட்டேன். உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னா ஒரு டம்ளர் தண்ணி எச்சா ஊத்தணும்லங்க, அதுக்கு தான். என்னது தண்ணி ஊத்தணுமா? எனக்கு டீயே வேணாண்டி, நீயே உன் டீயை வச்சு குடி. அப்பா, அம்மா இல்லனால அவனுக்கு தண்ணி தான் ஊத்திட்டேன், அதுவே அவனுக்கு தெரியல. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் என்ன? என் செல்ல குட்டி யாரு? என் பூனை குட்டி யாரு? என் பட்டு குட்டி யாரு? இப்ப அம்மாட்ட அடி வாங்க போறது யாரு? ஏன் பிள்ள, ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசை பேராசையா? தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா, அது ஆசை. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பேன்னு நினச்ச பத்தியா, அது பேராசை. யோ, நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவ? வேறங்க, சொர்க்கத்துக்கு தான். நான் கன்ஃபார்ம் நரகம் தான். சரி, உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? அழகான பொண்ணு கிடைக்கும்டி. எனக்கு குரங்கு தான். அது எப்படியா? உனக்கு அங்கேயும் அழகான பொண்ணு, இங்கேயும் அழகான பொண்ணு. எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு, இங்கேயும் குரங்கு. தவள தாவாயால மாட்டிக்க கூடாதுன்னு முதல்ல வேலை போய் மாட்டிக்கிட்டான். வாவ், செஞ்சு வச்ச சிலை மாதிரியே இருக்கீங்க. ஓ தேங்க்ஸ். என்ன சிலை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். ஏங்க, என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப என்ன நினைச்சீங்க? வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்க போறோம்னு நினைச்சேன். யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ, சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ 50% நோயே வராதான். அப்ப 2 கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, 100% நோயே வராம. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இந்தாடி, இதுல 1 லிட்டர் பால் இருக்கு. நல்லா கொதிக்க போட்டு 1/2 லிட்டர் ஆனது டீ போட்டு எடுத்துருவா. பைத்தியமா இவன்? 1 லிட்டர் பாலை கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் ஆக்குறதுக்கு 1/2 லிட்டரே வாங்கிட்டு வந்திருந்தா காசு மிச்சம், கேஸ் மிச்சம்.
டிக் டிக். யார் இது? திருடன். என்ன ஏ வேணும்? நகை வேணும். என்ன ஏ நகை? கலர் நகை. என்ன ஏ கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? ஏ மா பச்சை. என்னம்மா? ஏ டீச்சர்மா. என்ன ஏ டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? ஏ வீட்டு கணக்கு. என்ன வீடு? ஏ மாடி